பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம். Genesis chapter 39 verse 2. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான். The Lord was with Joseph, so he became a successful man. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், யோசேப்பு செய்த எல்லா காரியங்களும் வாய்த்தது என்று வேத வசனத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணார். காரணம், கர்த்தர் யோசேப்போட கூட இருந்ததுனால. யோசேப்பும் எப்படி அவர் வாழ்ந்தார் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாலிபனாக வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்துல கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணினார். இன்னைக்கு நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் சொல்லுகிறபடி தான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்களா? கர்த்தரையே நீங்க சார்ந்து இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அநேக நாட்கள் நம்மளுடைய விருப்பத்துல அநேக காரியங்களை செய்துட்டு எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்யணும், வாய்க்க பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி எடுப்போம். அநேக நாட்கள் ஜெபமும் பண்ணுவோம். ஆனா நம்ம கர்த்தரோட நம்ம இருக்கிறோமா? கர்த்தரோட நம்ம பேசுறோமா? நல்லா ஜெபிக்கிறோமா? வேத வசனங்களை வாசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு நீங்க கர்த்தரோட நடக்கிற பிள்ளையாக நீங்க வாழ உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ நீங்க உங்களை அர்ப்பணிங்க. நீங்க செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருந்தார் அப்படின்னா நீங்க செய்கிற காரியங்கள் வாய்க்கும். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா, உங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ தங்களை அர்ப்பணிக்கிறாங்கப்பா. நீங்க பிள்ளைங்களோட கூட இருந்து பிள்ளைங்க செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். எதை குறிச்சும் நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். God bless you. Have a blessed day.